ஓகே. ஸோ திஸ் இஸ் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். ஸோ இதுவும் வந்து 3 மார்க்கில் கேட்குற சான்ஸ் இல்லை, பட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ கூலம்ஸ் லா என்ன பார்த்தோம்னா, ஒன்லி தேர் ஆர் 2 சார்ஜஸ். ஸோ கன்சிடர் 2 சார்ஜஸ் அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா, இந்த Q1 Q2 அப்படிங்கிற 2 சார்ஜும், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னா ரெண்டு அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் F அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கிருந்து இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R12. சரியா, இது வெக்டர் R12 வெக்டர்னு சொல்லுவோம். இப்போ இதனால் கிரியேட் ஆகி இந்த இதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த Q2ங்கிற சார்ஜ் இதில் எவ்வளோ ஃபோர்ஸ்க்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரும், இந்த Q2 அப்படிங்கிற சார்ஜினால இந்த Q1 மேலே எவ்வளோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் F12 அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே R21 அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த வெக்டர் வந்து இப்படி வரதுனால நம்ம சொல்லியிருப்போம். அதே வெக்டரில் R21 அப்படின்னு வெக்டர்னு சொல்லியிருப்போம். இந்த டிஸ்டன்ஸ் R12, இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் R21. பட் ரெண்டுமே மேக்னிடியூட் சேம் தான், பட் ஆப்போசிட்டில் இருக்குது, அவ்வளோதான். வெக்டரில் நம்ம சொல்லும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இப்போ அது வந்து Q1 Q2 டிவைட் பை R² இன்ட்டு K அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்கே வந்து R கேப் சொல்லியிருப்போம். அதாவது இங்கே வந்து 1 2 போடுறோம் அப்படின்னா இங்கேயும் 1 2 போட்டிருக்கணும். தட்ஸ் ஆல். இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அங்கே நாம் எடுத்தது ஒன்லி 2 சார்ஜஸ். ஸோ இதில் consider 2 or more charges. So consider more number of charges, more than 2. So the total force acting on a charge is equal to the vector sum of all other charges அப்படின்னு சொல்கிறோம். இப்போ Q1 அப்படின்னு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம், Q2 Q3 Q4 Q5 அப்படிங்கிற அதர் சார்ஜஸ் எடுத்துக்கோம். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கலாம். பட் தேர் இஸ் அ ஃபோர்ஸ், ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த Q1 அப்படிங்கிற சார்ஜ் மேலே Q2 அப்படிங்கிற சார்ஜ் கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா F21 அப்படின்னு சொல்லலாம். F2 ஃப்ரம் 1 மேலே 2 கொடுக்கறனால 21 அப்படின்னு சொன்னோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து R12. இந்த அடுத்தது Q4 அப்படிங்கிறது சேம் இதே மாதிரி தான். 14, இங்கே 13, இங்கே 15 போட்டுக்கிறோம், அவ்வளோதான் Q5 மேலே. ஸோ ஃபோர்ஸ் ஆன் Q1 பை Q2. Q1 மேலே Q2ங்கிற ஃபோர்ஸ், Q2ங்கிற சார்ஜினால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸு F12 அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R21. ஸோ F12 ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை R21 இன்ட்டு R கேப். இது சும்மா வச்சுருக்குறோம். அதாவது இங்கே வெக்டர் டினோஷனில் போட்டோம்னா இப்படி போடணும். அதாவது யூனிட் வெக்டர் இது, அதாவது டைரெக்ஷன் நோட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் வெக்டரில் படிச்சிருப்போம். ஸோ அதாவது R கேப் அப்படிங்கிறது இட்ஸ் அ யூனிட் வெக்டர். ஸோ இட் இஸ் ஒன்லி யூஸ்டு டு மென்ஷன் த டைரக்ஷன். அது வந்து இதில் மேக்னிடியூட் வந்து 1 அப்படிங்கிறனால இது யூனிட் வெக்டர்னு சொல்கிறோம். ஸோ இதில் எந்த இன்ட்ராக்டும் பண்ணாது. இதை வந்து மேக்னிடியூட் மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த வெக்டர் அப்படிங்கிறது வராது. அப்போ அதாவது F ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை R² இப்படிங்கிறது வரும். இது மேக்னிடியூட் மட்டும். இதே வெக்டரில் இங்கே வெக்டரில் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 1லேருந்து 2க்கா இல்லை 2லேருந்து 1க்கான்னு தெரியணும். அப்போது 1 2ன்னு போட்டோம்னா இங்கே 1 2 போடுறீங்க, இங்கேயும் 1 2 போடுறீங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கீழே இருக்க அப்போ 2 1 போட்டுட்டு இங்கே R21 கேப் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். வெக்டர்னு வந்துச்சுன்னா யூனிட் வெக்டர் வரணும். தட்ஸ் ஆல். இதில் எதையுமே இது இன்ட்ராக்ட் பண்ணாது. ஸோ அதனால் அப்படி தனியாக இருக்கும். ஸோ சேம் ஆஸ் இப்போது Q1 மேலே Q2 க்ரியேட் பண்ணுற ஃபோர்ஸ் அப்படிங்கிற சொல்லிட்டோம். இங்கே 1 2 போட்டோம், இங்கே 1 2 போடுவோம். இது அப்படியே ஆப்போசிட் 2 1 போடுவோம், இங்கேயும் 2 1 போடுவோம், அவ்வளோதான். ஸோ டோட்டலாக Q5 இதுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், Q3ங்கிற ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், Q4ம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இப்போ மேலே சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா சார்ஜும் கொடுக்கறதுனால இதில் டோட்டலாக இதுலேருந்து கொஞ்சம் எல்லா ஃபோர்ஸும் இது ஆக்ட் ஆகிறதுனால இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாமோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வெக்டர் சம் அப்படிங்கனால நம்ம வெக்டர் டினோஷன் போட்டிருக்கோம். F டோட்டல் ஈக்குவல் டு F1, இது F2வால் க்ரியேட் பண்ணது, Q2வால் க்ரியேட் பண்ண ஃபோர்ஸு, இது Q3 Q4 Q5 இது எல்லாமே சம் அப் பண்ணோம் அப்படின்னா F டோட்டல் கிடச்சிரும். இங்கே வெக்டர் போட்டிருக்கிறோம். ஸோ அதனால் ஒவ்வொன்றுக்கும் வெக்டர் மட்டும் யூனிட் வெக்டர் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சார்ஜ் அப்படின்னு இங்கே ஒன்று இருக்குது அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? இங்கே சார்ஜ் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்க முடியாது, பட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா இதை சுற்றியும் ஒரு ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்.
இந்த ஃபீல்டுக்குள்ளே ஏதாவது வந்தால் மட்டும்தான் அது என்ன ஆகும், ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இப்போது இதுதான் இதனோட ஃபீல்டு, இதுதான் இதனோட ஏரியா அப்படின்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ஏரியா, சர்டைன் ஏரியா அரவுண்ட் த சார்ஜ் அப்படிங்கிற சிம்பிளாக சொல்லிடலாம். பட் அது ஆக்சுவலாக டெஃபினேஷன் இல்லை. ஸோ இங்கே Q அப்படிங்கிற அனதர் சார்ஜ், Q0ங்கிற டெஸ்ட் சார்ஜ் ஒன்று அப்படியே கொண்டு வந்துட்டுருக்கோம். கொண்டு வரும்போது இங்கே வரைக்கும் இந்த Q0 மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிருக்காது. அப்படியே ஆக்ட் ஆகியிருந்தாலும் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே கொண்டு வரும்போது சர்டைன் ரேஞ்சுக்கு உள்ளே வரும்போது இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே இதனோட ஃபீல்டு அதிகமாக இருக்கணும், இதனோட ஏரியா இது. ஸோ அப்போ உள்ளே கொண்டு வரும்போது ஒரு சம் கைண்ட் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இந்த Q0 வந்து ஃபீல் பண்ணும். ஸோ அந்த ஃபீல்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு சார்ஜை சுற்றியும் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஃபீல்டு. ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ளே இன்னொன்று வரும்போது இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்னென்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த டெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிறது யூனிட் சார்ஜ், அதாவது ஒரே ஒரு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், அதனால தான் யூனிட் சார்ஜ்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த Q0 வந்து இது மேலே இம்பேக்ட் பண்ணாத மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அப்படிங்கிறதும் இதில் நோட்டிஃபை பண்ணணும். ஸோ கூலம்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா Q1 Q2ன்னு சொல்லியிருப்போம். இங்கே 2 சார்ஜ் என்ன இருக்குது, Q0, அதனால் Q0ன்னு போட்டுக்கிறோம். 4πε0 இது K வேல்யூ. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு சொன்னனால R². ஸோ நம்ம எப்போவும் வெக்டர் போட்டால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு R கேப் போடணும். ஸோ அதாவது வெக்டர், யூனிட் வெக்டர். ஸோ Q கிரியேட்ஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அரவுண்ட் இட் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை சுற்றி என்ன ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது அந்த ஃபீல்டு எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா E = F / Q0. இப்போ ஏன் இந்த Q0 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த Q0 தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு. ஸோ அதனால் ஃபோர்ஸ் டிவைட் பை இந்த சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ் நம்ம கொண்டு வந்தாலும் அந்த டெஸ்ட் சார்ஜ் Q0. ஸோ அதை டிவைட் பண்ணால் இங்கே ஆல்ரெடி ஒரு மேலே Q0 இருக்கா, நம்ம Q0 டிவைட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த இது வந்து தனியாக சொல்கிறோம். F × 1 / Q0 எழுதிட்டு இந்த டோட்டலாக இந்த வேல்யூ இங்கே எழுதிக்கிறோம். எழுதிட்டு 1 / Q0 போட்டால் Q0 / Q0 = 1. ஸோ அப்போ Q / 4πε0 R² × R கேப்னு ஆயிரும். ஸோ இதுதான் ஃபைனல் திங். E வெக்டார் ஈக்குவல் டு Q / 4πε0 R² × R கேப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனாவே ஒரு சார்ஜ் ஒன்று இருக்குன்னா அதை சுற்றியும் ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தான். அது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜஸாக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது தான் இந்த டாபிக். ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம், அது Q. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வெளியே தான் போகும், அதாவது வெளியே. இப்போ நம்ம 10th வந்து என்ன படிச்சிருப்போம், நார்த் போல் சவுத் போல் படித்தோம். அதாவது மேக்னெட்டிக் இதில் பார்த்திங்கன்னா நார்த் போல் சவுத் போல்ஸ் இருக்கும். ஸோ நார்த் போல்லேருந்து க்ரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து சவுத் போலில் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே க்ரியேட் ஆகும், அதாவது இங்கேருந்து வெளியே வரும், இங்கே போயிட்டு உள்ளே முடிஞ்சிரும் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். பட் ஆக்சுவலாக இது ரெண்டும் கம்பேர் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இங்கே +Q, அதிலிருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வெளியே அவுட்வேர்ட் வருது. இது -Qவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன வரும், உள்ளே வரும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சோம்னா இங்கிருந்து உள்ளே போகுது. ஸோ ப்ளஸ்லேருந்து வெளியே வருது, மைனஸ்க்கு உள்ளே போகுது. ஸோ அதை தனித்தனியாக சொல்லியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் P, இங்கே Pங்கிற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரேடியலி அவுட்வேர்டு, வெளியே தான் போகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாயிண்ட் P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கேருந்து ரேடியலி இன்வேர்ட் வரும் ஃபார் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பின்னாடி படிப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் பார்த்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் ஈக்குவல் டு F வெக்டார் டிவைட் பை Q0ன்னு சொன்னோம். ஸோ இதிலிருந்து F வெக்டார் ஈக்குவல் டு Q0 × E அப்படிங்கிற சிம்பிளாக எழுதிட்டு போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Q0, அதாவது Qங்கிறது சார்ஜு, டெஸ்ட் சார்ஜ் வந்து Q0, அதுவும் பாசிட்டிவ் Q0 இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணும், ரேடியலி அவுட்வேர்ட்னு சொன்னோம். இந்த ஆக்சியல் லைனில் வெளியே தான் அந்த ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ரேடியலி அவுட்வேர்டு போகும். ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜஸாக இருந்த எடுத்துகிட்டு வந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணதுனால ரேடியலி இன்வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரேடியலி அவுட்வேர்ட், ரேடியலி இன்வேர்ட். இதை வச்சு ஆக்சியல் லைன் அப்படின்னு ஒரு 5 மார்க் இருக்கும், அது வரும்போது கிளியராக கவனிச்சுக்கோங்க.
ஸோ இது ஒரு சிம்பிள் டாபிக். அதில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரெக்ஷனில் சேம் ஸ்ட்ரென்த்தில் இருந்துச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்படி இல்லாமல் அதாவது அன்யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அவ்வளோதான். ஒரு 4 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். ஸோ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் பார்த்தோம், நிறையா சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆச்சு எல்லாமே சம்மப் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் இருக்குது. ஸோ அந்த நிறைய சார்ஜஸ் இருக்கிறனால இப்போ இப்படி இங்கே ஒரு சார்ஜ் நிறைய சார்ஜ் இருக்குன்னு வச்சுங்க. இந்த சார்ஜில் கிரியேட் ஒரு பர்டிகுலராக ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இதுவும் அங்கே கண்டுபிடிச்ச மாதிரியே தான், ஜஸ்ட்டு சம்மப் பண்ண போகிறது தான். ஸோ E1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1/4πε0 Q/R1² R cap. இது அங்கே முன்னாடி பார்த்து அப்படியே எழுதியிருக்கோம். அதே மாதிரி 2 அப்படிங்கிற இன்னொன்று இப்போ வந்து இது வந்து Q, இதுதான் வந்து டெஸ்ட் ஒரு சார்ஜ் நம்ம எடுத்துகிட்ட சார்ஜ் Qன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து Q1, இங்கே வந்து Q2, இங்கே Q3ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது இங்கே இம்பேக்ட் பண்ணுறது வந்து இந்த வேல்யூ. ஸோ அது Q2 அப்படிங்கிறது இம்பேக்ட் பண்ணுறது அனதர் வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸு நம்ம வந்து R1 அப்படின்னு எடுத்துகிறோம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து R2ன்னு எடுத்துக்கிறோம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து R3ன்னு எடுத்துக்கிறோம். இது மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைரெக்ஷனை வந்து நம்ம Pன்னு எடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து Q இங்கே இருக்குது, இங்கே வந்து Q1 இருக்குது அப்படின்னா இப்படி பண்ணன்னு வச்சுங்களேன். இந்த இது வந்து P அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே R1P அப்படின்னு ஆயிரும். அடுத்தது R2P அப்படின்னு ஆகும், அடுத்து R3P அப்படின்னு போயிட்டே இருக்கும் அப் டு Rn. நிறைய இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிறோம் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், நிறைய சார்ஜஸ் இருக்கிறதுனால ஸோ நம்ம n டைம்ஸ் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இது சிம்பிளாக ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. டோட்டல்னு போட்டுட்டு 1/4πε0 போட்டோம், சமேஷன் I1 to n வரைக்கும் எழுதிட்டு Q, இதில் Q சொன்னோமா, அதனால் Q டிவைட் பை R1². ஸோ R1²னால இங்கே RIP² ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே போட்டதை அப்படியே நம்ம யூனிட் வெக்டராக எழுதுவோம். ஸோ இதிலிருந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்டார்ட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸில் பார்த்தோம், அதே மாதிரி இங்கே கண்டினியூஸாக இருக்குது. ஸோ நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாத அளவுக்கு கண்டினியூஸாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் 11th இருக்கிற ஒரு சின்ன டாபிக் நாம் சொல்லிடுறோம். இப்போ வந்து ஒரு ஸ்மால், இது ஒரு இப்படி கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு கர்வேச்சர் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஃபைன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபைன் பண்ணணும். இப்போது நம்ம ஸ்மால் போர்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்துப்போம். இது வந்து dx அப்படின்னு எடுத்துப்போம். எடுத்துட்டு இதை அப்படியே இன்டகிரேட் பண்ணோன்னா இது ஃபுல் போர்ஷன் கிடச்சிரும். அந்த போர்ஷனை தான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் ஞாபகம் இருந்தீங்கன்னா ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதாவது இங்கே இது வந்து இந்த வித்து பார்த்தீங்கன்னா Δx அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த Δx டென்ஸ் டு 0, Δx வந்து டென்ஸ் டு 0, ரொம்ப இந்த வேல்யூ அகெயின் சின்னது பண்ணி இது இவ்வளோ ஒன்று எடுக்கிறோம், திருப்பியே சின்னது பண்ணுறோம், டென்ஸ் டு 0 நியர் ரீச்சஸ் 0 அப்படின்னு வரும்போது அந்த Δxங்கிறது dxன்னு மாறிடும். ஸோ அதை நம்ம டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவோம். வெரி ஸ்மால் பார்ட்டு, அந்த ஸ்மால் பார்ட்டை இன்டகிரேட் பண்ணும்போது டோட்டலாக எல்லாமே கிடைச்சிடும். அதாவது டோட்டல் ஹோல் வேல்யூ எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிடும். இப்போ இப்படி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இதனோட ஸ்மால் போர்ஷன், இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து dx அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது இங்கே இருக்கிறது எல்லாமே dx தான் இருக்கும். இந்த dxங்கிற வேல்யூ ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூவாக இருக்கும், வெரி வெரி ஸ்மால் வேல்யூ. ஸோ when Δx டென்ஸ் டு 0 dx மாறிடும். இந்த dx எல்லாமே சம பண்ணிகிட்டே வரோன்னு வச்சுக்கோங்க. சம பண்ணால் டோட்டல் இதனோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அதை நம்ம இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். சாரி, இங்கே பார்த்துங்க. ஸோ அங்கே நம்ம எப்படி Q1 Q2 அப்படின்னு எடுத்தோமே, அதே மாதிரி இங்கே ΔQ1 ΔQ2 ΔQ3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப் டு ΔQn சார்ஜஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது அங்கே நம்ம டெல் யூஸ் பண்ணல, இங்கே டெல் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இங்கே ΔQ1 R1P, அடுத்து என்ன வரும், ΔQ2 டிவைட் பை R2P² R cap 2P அப்படின்னு வரும். அப்படியே போயிட்டே இருக்கும் அப் டு QN வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போது ΔQங்கிறது டென்ஸ் டு 0, வெரி 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 ஸ்மாலர் வேல்யூ அப்படின்னு எடுத்துட்டோம். அப்படின்னு அவ்வளோ சார்ஜஸ் இருக்குது. அந்த கூலுமோட சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது dQன்னு மாறிடும். ஸோ அப்போ ΔQ வந்து dQ மாறிடும். சமேஷன் அப்படிங்கிறது என்ன ஆயிரும், இங்கேருந்து சமேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சமேஷன் இன்டகிரேஷன் ஃபார்மாக மாறிடும். ஓகே, ஸோ இது சிம்பிள் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட்டான
ஒரு ரிலேஷன், அதாவது E ஈக்குவல் டு 1 டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்டூ டிக்யூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் இது வந்து ஒரு ஒயரில் வச்சு சொன்னோம். ஸோ அந்த ஒயரில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும், ஒரு டென்சிட்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது மாஸ் டிவைட் பை வால்யூம்னு சொன்னோம். இங்கே சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறனால டோட்டல் சார்ஜ் டிவைட் பை ஸ்மால் போர்ஷன் எடுத்தோம்னா அந்த ஸ்மால் போர்ஷனில் இருக்கிற சார்ஜ் பார்த்தீங்கன்னா டிக்யூ டிவைட் பை டிஎல்ங்கிறது இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஎல் அப்படின்னா ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஎல். ஸோ டிக்யூ டிவைட் பை டிஎல் அதுதான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் இந்த சார்ஜ் டென்சிட்டி இன் ஒயர் அப்படின்னு சொன்னாங்கன்னா லேம்டா ஈக்குவல் டு டிக்யூ டிவைட் பை டிஎல்னு சொல்கிறோம். இப்போ டிக்யூ மட்டும் வேணும், இங்கே டிக்யூ தானே இருக்குது, அப்போ டிக்யூ மட்டும் வேணும்னா இங்கே கொண்டு போனீங்கன்னா லேம்டா இன்ட்டு டிஎல்னு மாறிடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், இந்த டிக்யூவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு லேம்டா டிஎல் உள்ளே கொண்டு வந்தால் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த டிக்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்கள், லேம்டா டிஎல்னு மாற்றிடுங்க. இந்த லேம்டா வெளியே கொண்டு வந்துக்கலாம், ஏன்னா இது கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட்னால வெளியே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவல் டு 1 டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்டெக்ரல் லேம்டா டிஎல் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இந்த லேம்டா வெளியே வந்துடும். ஸோ கண்டிப்பாக இங்கே வெக்டர் போகிறனால நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஆர் கேப் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒன்லி இன் ஒயர் அப்படின்னு எடுத்துக்கோங்க, அதாவது 1 டைமென்ஷனல். இப்போ 2 டைமென்ஷனல் அப்படின்னு இருக்கிற ஷீட் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே எப்படி லீனியர் டென்சிட்டி சொன்னோமா, இங்கே வந்து சர்ஃபேஸ் டென்சிட்டி சிக்மான்னு சொல்கிறோம். அப்போ இங்கே சொன்னதே தான் டிக்யூ டிவைட் பை டிஏ. ஸோ டிஏ அப்படிங்கிறது இங்கே எப்படி நம்ம லென்த்து சொன்னோம், அதாவது ஒரு ஒயரோட லென்த்து சொன்னோம், இங்கே வந்து இது ஏரியா. ஸோ அதனால் டிஏன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். டிக்யூ டிவைட் பை டிஏ, இங்கே லென்த்து இங்கே ஏரியா. ஸோ சிக்மா ஈக்குவல் டு டிக்யூ டிவைட் பை டிஏ. அப்போது இந்த டிஏ இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா சிக்மா டிஏ ஈக்குவல் டு டிக்யூ. அப்போது என்ன பண்ணுறோம், இங்கே இந்த டிக்யூவை எப்படி நாம் லேம்டா டிஎலாக ரீப்ளேஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த டிக்யூவை சிக்மா டிஏ அப்படிங்கிறனால ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே லேம்டா டிஎல், இங்கே சிக்மா டிஏ, அவ்வளோதான். ஸோ அடுத்தது கியூபில் பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜ் டென்சிட்டி வால்யூம் டென்சிட்டியா. ஸோ அதனால் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு டிக்யூ டிவைட் பை டிவி. ஃபஸ்ட்டு லென்த்து ஏரியா 2 டைமென்ஷனு, 3 டைமென்ஷனுங்கிறது வால்யூம் ஆயிரும். அப்போது ரோ இன்ட்டு டிவி ஈக்குவல் டு டிக்யூ. அதே மாதிரி அந்த டிக்யூக்கு பதிலாக நம்ம ரோ டிவின்னு மாற்றுறோம்.